ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எனர்ஜி புல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், கிராஷ் கார்டு மேட்ச். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். இங்கே இடத்துல வந்து அமௌண்ட்டு போட நம்ம டென்ஷன் பண்ணிடான். டென்ஷன் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல, அதுதான் இப்போ நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம். நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு 2 காட்டு பூச்சிங்க முன்னாடி வந்துட்டானுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எகிரி குதிச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டா வரண்டாங்கிறான், வரவே மாட்டேங்கிறான். 2 பேரும் வந்தோடனே கீழே குதிச்சு மேட்ச் பண்ணி தப்பிச்சிடலான்னு தான் பார்த்தேன். அதனால முடியல. சரி போய் அடிப்போன்னு சொல்லி போய் பார்த்தா ஒருத்தனா ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்கிற கூட்டத்துலேருந்து ஒருத்தன் தனியாக எடுத்து விட்ருவோன்னு பார்த்தா ஒருத்தன் தனியாக வரவே மாட்டேன்ட்டான். அப்போ ஒரே ஹெட்ஷாட் போட்டான் பாரு. ஆனால் என்ன தான் ஹெட்ஷாட் போட்டாலும் நம்மளை நாக்கு டேமேஜ் கொடுத்துக்கிட்டான். சேட்டியில் போய் மெடிக்கெட்டாச்சும் போடுவோன்னு பார்த்தா பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி மேலே உட்காந்தாச்சும் மெடிக்கெட் போகலான்னு பார்த்தா என்ன கடவுள் சாமி, எங்கே வேணாலும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சுக்கிட்டான். கடைசியில் இப்போ பாருங்க, இப்போ தான் அமௌண்ட் போட்டு நம்மளை வெறி விட்டான். என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. தலைவன் சம்பவம் சேரான் அன்னைக்கு. தலைவனை நான் என்ன ஆகிறான்னு தெரில பாரு. சாரி, தலைவன்ட்டான் தலைவி. சரி, எப்பயும் போல மேலே ஏறிக்கலாம். அந்த சைடு நம்ம சைடு எப்பயும் அந்த சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் ஓடி வரானுங்க பாருங்க. தலைவியும் அதில் தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சம்பவம் சீனை ஆரம்பிக்கிற மாதிரிங்க. பாருங்க, அங்கே மொட்டை மேலே ஏறி இங்கே கீழே எகிரி குதிச்சு நம்ம பார்த்துக்கிட்டான். சடனாக பின்னாடி ஒரு ஓட்டம்னா இங்கே ஒருத்தன் வந்துவிட்டான். அவனை அடித்து நாக்கு அடிச்சுட்டு மேலே போய் இந்த கைப்பிள்ளைய விட்டா தப்புன்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டு போட்டாச்சு. அதுக்கூட நம்ம மாப்பிள்ளை 2 பேர்த்த நாக்கடிச்சிட்டு கிள்ளையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்னங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவியை தேடி போயிட்டு இருந்தா இங்கே லூட் அடிச்சிடலாம். தலைவியை தேடி போயிட்டு இருந்தா தலைவி பின்னாடி இருந்து அடிக்க பார்ப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உசுறு தப்பிச்சு அவங்கள போட்டு தள்ளி விட்டு நமக்கு அமௌண்ட்டு போடுறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அமௌண்ட்டு ஹீரோய்க்கு போயிருக்கோம்னு ஹீரோய்க்கு அமௌண்ட்டை போட்டு விட்டேன் மக்களே. அப்படியோ ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். நீ பார்த்துக்கலாம், நம்ம கிட்ட தான் மேட்ச்சு. நீ மேக் இருக்கு என்ன க்ளூவாலே மெடிக்கிட்டு அப்படியே அள்ளி போட்டாச்சு. இப்போ திரும்பி போய் அந்த அக்காவை போய் அடின்னு அடிச்சு நொறுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், நொறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மேலே ஏறி போகலாம். நம்ம மாப்பிள்ளையும் மேலே போகலான்ட்டான். சரி மேலேயே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறோம் காய்ஸ். வண்டியை பிடிச்சி போய் அடிக்கிறாங்க ஆயிடுச்சு. நீங்கள் அவங்ககிட்ட வண்டியை பிடிச்சி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரனேட்டை குக் பண்ணி போட்டால் 2 பேர் நான் கழிக்கிட்டானுங்க. சரி கொஞ்சம் எகிரி போய் அடிக்கலான்னு பார்த்தா அந்த கரினாக்காரன் பக்கம் நான் சிக்கிட்டேன் கைஸ். பாருங்க, 2த்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டேன். இந்த சைடு வர முடியல, அங்கேயே லாக் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த பக்கு பண்ணிங்கன்னா அப்படியே இங்கேயா மாட்டிக்கிங்க. ஆனால் இதில் வீடியோவை பார்க்க அப்படி இருக்குது கைஸ். ஆனால் நேரில் அந்த இதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டே இங்கேயும் போக முடியல, வெளியே வரவும் முடியல. சரி, நான் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தன் எங்கள் கைப்புள்ள தாவிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். அவனையும் அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம அக்காவையும் முடிச்சாச்சு கைஸ். நம்ம அக்காவுக்கு அமௌண்ட்டு போடணும்னா அக்கா வண்டியை திரும்பி ரிப்பீட் அடிச்சு ஓடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டு ஒருத்தன் அனுப்பிச்சி போட்டான். சரி அமௌண்ட்டை போடுவோன்னு போட்டாச்சு. எப்படியோ வெற்றிகரமாக செகண்ட் ரவுண்டையும் ஜெயிச்சிட்டோம் கைஸ். அந்த அக்கா இன்னைக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கவே கூடாது. அந்த அக்காவை அப்படி பண்ணி விட்டு தான் போனோம். இல்லைன்னா என் பேர் எனர்ஜி போல்ட்டே இல்லை, இல்லை கேடிஜிவான் இருக்கோம். அது வேறு விஷயம். நீ இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு வேணும். சரின்னு சொல்லிட்டு தேர்ட் ரவுண்டு ஆட போயாச்சு கைஸ். எங்கெங்கேயோ போய் எங்கேயெல்லாம் திறந்தேன் கைஸ். ஆனால் எங்கேயுமே அவனுக்கு கண்ணிலே சிக்கலை. நானும் இதுக்கு மேலே ஏறிட்டேன், தாவறேன், என்னென்னமோ பண்ணுறேன். ஆனால் இனிமே ஒருத்தனோட கண்ணில் சிக்க மாட்டேங்கிறான். மேலேயும் ஏறி பார்த்தாச்சு. இங்கே ஒரு கைப்புள்ள சிக்கிட்டான். அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டேமேஜ் கொடுத்து நம்ம மாப்பிள்ள அடிச்சுட்டாங்க கைஸ்.
சரி அவன் நர்ஸ் எடுத்துகிட்டு போட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஓடுறோம் திரும்பி பஸ்லேருந்து. திரும்பி மேலே ஏறி இன்னொருத்தவங்க கூட இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்கானுங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கைஸ். நானும் தேடுறேன் எனிமீஸ் ஒருத்தவங்க கூட கண்ணில் சிக்க மாட்டேங்கிறானே. நம்ம கையில சிக்கனா அவனுங்க உச்சோட இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் போய்கிட்டு இருந்தேன். சரி அமௌண்ட்டு போடுவோம் ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு போடலான்னு போனேன். அதுக்குள்ளே ஒரு டைவில் நம்ம அடிச்சுட்டான். நம்ம அடித்தா என்ன ஆகும் தெரியாது. சட்டுன்னு ஊக்காங்க போட்டு போய் அடிக்கலான்னு போய் சட்டுன்னு ஏபிசிடி கண் வந்து போச்சு. எவனோ ஒருத்தன் நோட்டிஃபிகேஷன் வேறு அனுப்புகிறேன். என்ன கைஸு நம்ம வீடியோ எடுக்கும்போது மட்டும் என்ன சொன்னாது, ஐயோ எனிமி நான் கடிச்சு போட்டான். சீக்கிரம் நம்ம மாப்பிள்ளை கிட்ட மாப்பிள்ளை வாடா மாப்பிள்ளை நம்மளை ஒருத்தன் அடிச்சு போட்டான்டா, சீக்கிரம் வாடானா அவன்கிட்ட ஹெச்பி கம்மியாக இருக்கு மெடிக்கெட் போட்டு வரேன்டான்ட்டான். சரி சீக்கிரம் மெடிக்கெட் போட்டு வரானா நம்ம டீமோட நான் அடிச்சு போட்டான். நல்லவங்க மாப்பிள்ளை ஹெட்ஷாட் அடிச்சு போட்டான். அவன் அந்த பவரை போட்டதுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். எது அந்த அக்கா செத்து போச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டு மாப்பிள்ளை அவனுங்களை எப்படியோ இந்த இடத்துல ஜெயிக்க விடக்கூடாது, இந்த ரவுண்டே முடிச்சிட்றான் அவனுங்களே அப்படின்னு சொல்லிட்டு 4th ரவுண்டாக ஆள வந்தாச்சு கைஸ். இதுதான் நம்ம சேனலில் போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே டெலிபோர்ட் ஆகி நீ வந்து வீட்டுக்கு மேலே ஏறலான்னு போயிட்டாங்க கைஸ். மேலே போனால் நீ அந்த அக்கா நம்மளை ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தோன்னே 2 அடி அடித்தேன். அக்கா இது நாக்கடிச்சு விட்டுச்சு, ஹெட்ஷாட் அடிச்சு நாக்கடிச்சு விட்டுச்சு கைஸ். சரி மாப்பிள்ளை கிட்ட போயோன்னா மாப்பிள்ளை ஹெட்ஷாட் அடிச்சு விட்டு முடிச்சு விட்டான் அந்த அக்காவை. என்றா மாப்பிள்ளை வெயிட் பண்ண மாட்டியாடா என்னடான்னு சொன்னேன். பரவாயில்லடா அடுத்த ரவுண்டு வச்சுக்கலாம்டா அப்படின்ட்டான். அடுத்த ரவுண்டாக விடக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் இன்னொருத்தர் அடிச்சுட்டார் கைஸ், ராஜு. சரி மாப்பிள்ளை போய் அவனை ரிவைவ் பண்ணுறான், அவன் எனிமிலடா அப்படின்னு சொன்னாங்க கைஸ். போய் ரிவைவ் பண்ண போனான். ஆனால் அதுக்குள்ளே அவரோட நண்பரை ரிவைவ் பண்ணி விட்டார். போகிற மாப்பிள்ளனா போக மாட்டேங்கான், அவன் ஃப்ரெண்டும் போகிறாங்கிறான் போக மாட்டேங்கிறான். என்ன கைஸ் பண்ணுறது? இப்போ பாருங்க சொல்லும் போது போக மாட்டானுங்க. இப்போ மட்டும் 2 பேரும் ஓடுவானுங்க டங்குன்னு. கடைசியில் அவங்க ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணிட்டாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். கடைசியில் யார் எடுப்பா? மாப்பிள்ளை எடுப்பாங்களா இல்லை ஹிந்து ஒயிட் எடுப்பாங்களா? மாப்பிள்ளைக்கு சரி டேமேஜ் இறக்கிட்டாங்க. நீ மாப்பிள்ளை வச்சு தட்டிப்பாரா என்னன்னு தெரில. எனிமையை பார்த்துட்டாங்க.